உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க. சர்ப்ரைஸ். தேங்க்யூ. ஜோரா ஒரு கை தட்டுங்க. எல்லாத்துக்கும் கையில் கொடுக்குறோம். இவங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே இப்போ கையில். இதில் என்னென்னா நம்பர் போட்டிருக்கோம், கம்பெனி நம்பர் இருக்கும். எல்லாருமே ஒரு சில பேர் அதை வேணான்னு சொல்லுவீங்க. வேணும்னா அதை எடுத்துக்கோங்க. இல்லைன்னா எந்த நம்பருமே இல்லாமல் ஒரு ப்ரௌச்சர் கொடுக்குறோம். அந்த ப்ரௌச்சரில் என்ன பண்ணணும்னா, அந்த ப்ரௌச்சர் கொண்டு போய் அப்படியே கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், அவன் திருப்பி பார்ப்பான், இவனோட அது ஒன்றை தீங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லொக்கேஷன் அனுப்பிச்சுட்டான், அந்த லொக்கேஷனுக்கு சுற்றிட்டு வராங்க. அப்போ என்ன பண்ணணும், கொட்டை எழுத்தில் என்ன எழுதணும், உங்களுடைய ஃபோன் நம்பர் எழுதி நீங்கள் பார்க்கக்கூடிய இரண்டு நபர்களுக்கு அந்த நோட்டீஸை கொடுத்து, ஐயா அம்மா, நம்மளோட வயசு கம்மியாக இருக்கும், இல்லை அண்ணா ஏதோ ஒன்று சொல்லி, ஐயா தயவுசெய்து வாங்க, வந்து பாருங்க, பிடிச்சா வாங்குங்க, பிடிக்கலினாலும் அவங்க உங்களை வாங்க வச்சிருவாங்க அப்படின்னு யார்கிட்ட சொல்லக்கூடாது, அவங்கள்ட்ட சொல்லவே கூடாது. ஐயா நீங்கள் வந்து பார்த்துட்டு மட்டும் போங்க அப்படின்னு சொல்லி அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சரியாக 9 மணிக்கு இங்கே வந்துடணுங்க. முதல்ல வர சில கஸ்டமருக்கு அதில் ஒரு அதிரடி ஆஃபர் கொடுக்க போகிறோம். அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இது எங்களுக்கு பொருளாதார ரீதியாக சில காரணம் தான். ஆனால் நாங்கள் எடுத்த ஒரு செயலில் வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு திண்ணமான ஒரு முடிவில் இந்த செயலில் இறங்கியிருக்கும். தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்திருந்தீங்கன்னா இந்த சைட்டு மாதிரியே இருந்திருக்காது. ஒரு வாரத்தில் எவ்வளோ வேலைகள் ஆயிருக்கிறது அப்படின்றது அண்ணனுக்கும் எங்களுக்கும் தான் தெரியும். இப்போ ஒரு வாரத்தில் இவ்வளவு வேலைகள் செஞ்சுருக்கோம். அடுத்த ஒரு வாரத்தில் நீங்களே வரும்போது நாம் பார்த்த சைட்டா அப்படிங்கிற அளவுக்கு பல வேலைகள் இங்கே செய்ய இருக்கின்றோம். நீங்களும் ஏதோ ஐடியாஸ் இருந்தாலும் கொடுக்கலாம். தண்ணி டேங்க் ரெடியாக இருந்திருக்கும், கரண்ட் கம்பம் இருந்திருக்கும், சோலார் ஸ்ட்ரீட் லைட் எல்லாமே லைட் எரியும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வீடியோவும் கொடுத்துருவோம். ஒரு நடிகை வர வைக்க போகிறோம், அந்த நடிகை உங்களுக்காக அழகாக பேசி கொடுத்துருவாங்க. நீங்கள் என்ன பண்ணணும், போய் நோட்டீஸை கொடுக்குறீங்க. நோட்டீஸ் கொடுத்ததுக்கப்புறம் இந்த நடிகையோட வீடியோவை காட்ட போகிறீங்க. செவ்வாய்க்கிழமை மணிக்கு அந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் அனுப்பிச்சி விட்றோம். வீடியோ காட்டினாலே 1 நிமிஷம் வீடியோ பார்த்தாலே என்ன ஆயிரும், அவங்க சரி நல்லா இருக்கு. சில பேர் வரேன் தான் வந்துகிட்டே இருக்கிறேன், இந்த ஆட்டையம்பட்டியில் வந்துட்டேன், இந்த கொங்கனாபுரம், இந்த அடுத்து என்னது ஏதோ ஒரு ஊர் பேர் சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. சார் ஞாயிற்றுக்கிழமை காலைல 8 மணிக்கு வண்டி வந்துடும், நான் தான் வருவேன். நீங்கள் என்ன பண்ணணும், அவர் வண்டியில் ஒன்று ஏற்றி விட்டு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, பின்னாடி வந்துடுறேன், இந்த குதிரை வண்டியில் வந்துடுறேன், என் பைக்கில் வந்துடுறேன்னு சொல்லி பிச்சைக்காரத்தனமான வேலைகளை தயவு செய்து செய்யாதீங்க. அவங்க உங்கள் காரில் உட்காந்துருந்தாங்கன்னா நீங்கள் எங்கே உட்காரணும், முன்னாடி உட்காந்துட்டு வாங்க. இல்லை அவங்கள முன்னாடி உட்கார வச்சு நீங்கள் பின்னாடி உட்காந்துட்டு வாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அந்த கிடைக்கக்கூடிய ஒரு அரை மணி நேரம் மிகவும் பொன்னான நேரம். எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, விநாயகர் மிஷன்ஸுக்கு போகணும், அடுத்து 10-15 நிமிஷத்தில் அங்கே போனாதான் என் உயிரை காப்பாற்ற முடியும். அந்த மாதிரி வண்டியில் ஏறந்து உட்காந்தோன்னே என்ன பண்ணணும், சார் இந்த சைட்டு பாருங்கள் சார், 4000 ரூபா போன மாதம் தான் நான் வாங்கி கொடுத்தேன். விநாயகர் மிஷன் வந்துருச்சு, லா காலேஜ் வந்துருச்சு. உங்களுக்கு தெரியும், நான் இல்லாத ஏதாவது சொல்கிறேன்னா, சட்டக்கல்லூரி இருக்குங்க விநாயகர் மிஷன்ஸுக்கு ஆப்போசிட்டில், கவர்மெண்ட் லா காலேஜ். எத்தனை பேர் தெரியுமில்ல உங்களுக்கு, நான் எதை புதுசாக சொல்லல. அடுத்து பார்த்தீங்கன்னா வரிசையாக கல்லூரிகள் வந்துகிட்டே இருக்கு. இந்த சைட்டுக்கு நேர் கீழே பாருங்க, அந்த வெள்ளை கலர் பில்டிங்கு தீரன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், அதில் சிபிஎஸ்சி மாணவர்கள் படிச்சுட்டு இருக்காங்க இந்த சைட்டோட எண்டில். அப்புறம் அப்போ என்ன பண்ணும், காரில் அவங்க கூட ட்ராவல் பண்ணிட்டு சொல்லிக்கிட்டே வரணும், நம்ம கம்பெனி பற்றி சொல்லணும். ரியல் எஸ்டேட்டை தவிர விஜய்க்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சுங்க, ஸ்டாலின் அவர் கூட சேர்ந்துட்டாருங்க, விஜய் பொண்டாட்டி அங்கே, அந்த கதையை தயவுசெய்து பேசிடாதீங்க. பாசிட்டிவாக என்ன பேசணும், ஆனால் அருமையான சைட்னா போன வாரமே ஒரு புக்கிங் முடிஞ்சிருச்சுன்னா வந்தீங்கன்னா முன்னாடியே ஆஃபரில் எல்லாமே பண்ணிக்கலாம், கம்மி ரேட்டில் இருக்குது. அடுத்து நீங்கள் வீடு கட்டுறனாலும் கட்டலாம், இல்லைன்னா ஒரு 6 மாதம் விடுங்க, நானே 500 ரூபா சேர்த்து விற்று தரேனா, சொல்லலாமா சொல்ல வேணாமா? சொல்கிறதுல எதுவும் பொய் இருக்கா? பொய் சொல்லவே வேண்டாம், உண்மையை மட்டும் சொல்லுங்க. ஏன்னா நம்மளோட யார் புத்திசாலி, நம்ம சும்மா கூட்டிட்டு வர நமக்கே இப்படி இருக்குதுன்னா 1 லட்சம் 5 லட்சம் 20 லட்சம் பணம் போடுற மெகா புத்திசாலிக்கு
அவன்கிட்ட பணம் இருக்குதோ இல்லையோ, வாங்கணும்னு முடிவு பண்ணார்னா, இந்த இடத்துல வந்து பார்த்தார்னா இந்த இடத்த வாங்கி விடுவார். இன்னொரு சீக்ரெட் சொல்றேன். எப்ப வந்து அவருக்கு ஆசை இருக்காது, ஆனா அவர் பொண்டாட்டிக்கு என்ன இருக்கும், எடுத்து ப்ரௌச்சர் பார்ப்பாங்க. என்ன ரேட்டு பார்த்தீங்களா, என்ன ரேட்டுங்க, வெறும் 990. எவ்வளோங்க, 990. ஜெகன் நீங்க வாங்க முடியுங்க. அந்த ரேட்டை இதுலயே போட்டுட்டாங்க. யாராவது எந்த கம்பெனி மாதிரி போடுவாங்களா? போடுறதே இல்லை. என்ன காரணம்னா, இன்னைக்கு 2000 ரூபா, நாளை காலையில் வந்தீங்கன்னா 2100 ரூபா, அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா 2500. ஸோ இந்த மாதிரி. ரெண்டாவது கார்னர் பிளாட்டுக்கு எவ்வளோ சொல்லுவாங்க, 2500. ஒரு தெற்கு பார்த்த பிளாட்னா 2300. இந்த மாதிரி கிடையவே கிடையாது. ரெண்டாவது ஆட்டாம்பட்டிக்கார் வந்துக்கிறாரா, 900 ரூபா. மல்லூர்காரமாக வந்துக்கிறாங்களா, 3000 ரூபா. யார் வந்தாலும் 990ங்கிற ரேட்டில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நன்றாக மனதில் ஏற்றிக்கோங்க. அவங்கள்ட்ட என்ன பேசிட்டு வர போறீங்க, சார் அழகா இருக்கு அழகா இருக்கு, சைட்டை கூட்டிகிட்டு வந்து காமிச்சிடுறீங்க, இங்கே எல்லாமே பேசிடுறோம், அதுக்குன்னு ரொம்ப அழுத்தாதீங்க, புட்டுக்கிட்டு போயிடும். அளவாக அமுத்திட்டு வரணும். வண்டியும் சரி அவங்களையும் சரி. நிலத்தில் முதலீடு பண்ணுங்க சார், நிலத்தினோட இவ்வளோ பெனிஃபிட் இருக்கு. ஒரு வீடு வாங்குங்க சார், அந்த வீட்டோட ரேட்டு போட்டிருக்கோங்க. சிவில் இன்ஜினியர் யாராவது இருக்கீங்களா இங்கே? சிவில் இன்ஜினியர்ஸ் சரி, யாராவது சமீபத்தில் வீடு கட்டினீங்களா? ஒரு பெட்ரூம் வீடு கட்டினா எவ்வளவு செலவாகுங்க தோராயமா ஐயா? ஒரு பெட்ரூம் வீடுக்கு குறைஞ்சபட்சம் 20 லட்சம். 2 பெட்ரூம் வீடுண்ணா, 2 பெட்ரூம் வீடுங்கண்ணா, இல்ல நிலம். இப்போ ஒரு நிலம், இப்போ நான் ரேட் வந்து 990 ரூபா ரேட் சொல்லிட்டேன். ஒரு பெட்ரூம் வீடு 20 லட்ச ரூபா சொல்லிட்டீங்க. 2 பெட்ரூம் வீடு கட்டணும்னா 30 லட்ச ரூபா வரும். நன்றிங்கய்யா. இப்போ நாங்கள் என்ன விலை போட்டிருக்கோம் அப்படின்னா நீங்களே பார்க்கலாம். ரேட்டு வந்து 990 ரூபா. நிலம் மற்றும் ஒரு பெட்ரூம் வீடு. ஒரு பெட்ரூம் வீடுனா உண்மையாலுமே ஒரு பெட்ரூம் வீடு தான். தாராளமாக காலை நீட்டி படுத்து தூங்கலாம். அதனால பயப்பட தேவையில்லை. காலை முடக்கிட்டுலாம் தூங்கணும், இல்லை மேலே மண்டை அடிச்சிடும் அப்படிலாம் பயப்பட தேவையில்லை. மாடல் ஹவுஸோடைய ஃபோட்டோ வந்து இங்கே இருக்கக்கூடிய எல்லா கம்பத்துலையும், கரண்ட் கம்பத்துலையும் அந்த படமே இருக்கும். நீங்கள் சத்தியமாக சொல்லலாம், அடித்து சொல்லலாம், இந்த வீடை நீ பார்க்கறீல, இந்த வீடு இங்கே இருக்கும், அதில் என்ன கலர் பெயிண்ட் இருக்குதோ அந்த பெயிண்ட் அங்கே இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் காட்டி, இத்தனை நம்பரில் ஒரு பெட்ரூம் வீடுனா ஒரு பெட்ரூம் வீடுங்கிறத சொல்லலாம். 2 பெட்ரூம் வீடுனா 2 பெட்ரூம் வீடுலாம். திரும்பவும் சொல்கிறேன், ஹார்ட் அட்டாக் கூட வந்துட போது. ஒரு பெட்ரூமோட வேலை என்ன போட்டிருக்கோங்க, 18 லட்சம். அவர் சொன்னது 20 லட்சம் கட்டுறதுக்கு மட்டும். நாங்கள் என்ன பண்ண போகிறோம், நிலம் ப்ளஸ் வீடு, நிலம் ப்ளஸ் வீடு 18 லட்சம். அவன் உடனே என்னாலே கட்ட முடியல, நீங்கள் எப்படி கட்டுறீங்க அப்படின்னா, சார் ஆஃபீஸ்க்கு வாங்க, வீடியோ போடுறோம், நம்ம இன்ஜினியர் ஆர்கிடெக்ட் அங்கே இருக்காங்க, உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, அதை விட்டுவிட்டு நாங்கள் கட்டுறோங்க, கம்பி போடுவாங்க, காமெண்ட் போடுவோம், அந்த சிமெண்ட் போடுவாங்க, இந்த சிமெண்ட் போடுவோங்கன்னு சொல்லி தயவுசெய்து வார்த்தைகளை விட்டுறாதீங்க. நாளைக்கு 7:30 ஆகி போயிடும், உங்களுக்கும் சரி எனக்கும் சரி. அது எல்லாமே நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுவோங்க. அதோட வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டுருவோம். அந்த படங்கள் எல்லாமே கரண்ட் கம்பத்துலையும் போட்டுருவோம். அடுத்து 2 பெட்ரூம். ஒரு பெட்ரூம் வீடு எவ்வளவு சொல்லியிருக்கோங்கய்யா, 18 லட்சம். இடத்தோட விலை என்ன ரேட்டு, 990. 900. நீங்க நாளைக்கு எறும்பு மாட்டை பார்த்தாலும் என்ன ஞாபகம் வரணும், 990 தான் ஞாபகம் வரணும். நைட்டு போய் உங்க பொண்டாட்டி பார்த்தா என்ன ஞாபகம் வரணும், 990 மட்டும்தான் ஞாபகம் வரணும். அடுத்த ஒரு வாரத்துக்காவது எனக்காக. என்ன காரணம் அப்படின்னா, இந்த விலை வந்து மேஜிக் நம்பருங்க. இந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நம்பரையும் இந்த இடத்தையும் சொல்லி கூட்டிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு 1 லட்ச ரூபா உறுதி. சார் என்ன சார் ஆரம்பத்திலேருந்து இதையே தான் சார் சொல்லிட்டுக்கிறீங்க, லட்சம் சம்பாதிக்கலாம் அப்படின்னா எப்படி அப்படின்னா, ஒரு சதுரடிக்கு நாங்கள்லாம் இவ்வளோ தூரம் வந்திருக்கிறோம், பஸ் ஏறி வந்தோம், கார் ஏறி வந்திருக்கிறோம்,
எனக்கு என்ன சார் பெனிஃபிட் அப்படின்னா, ஒரு சதுரடிக்கு உங்கள் மூலியமாக